எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என்ரூட் லைஃப் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிசார்ட் சீரிஸோட எபிசோட் 2 சேரியட் பீச் ரிசார்ட் இன் மகாபலிபுரம். ஸோ இதுதான் அந்த பீச் வியூ. சில கிளிப்பிங்ஸ் எடுத்தது நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப வாஸ்டான ரிசார்ட் இது. ரொம்ப நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். 2023 போனது இது, அரவுண்ட் அக்டோபர் நவம்பர். ஸோ மேபி இப்போ எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் பி பெட்டர். பட் அப்போ அந்த டைம் நாங்கள் போகும்போது வி புக்ட் ஒரு பூல் சைட் காட்டேஜ்னு பேசிக் ரூமுக்கு அடுத்த லெவல் ரூம். அது அரவுண்ட் 12K வந்துச்சு இப்போ நாங்கள் இருந்த ரூம். ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பஃபே காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்ப்ரெட் தான். ரொம்ப குட் அப்படின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய லான் ஸ்பேஸ் அந்த மாதிரி. நீங்கள் ரூமுக்கு வெளியும் நல்ல ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஐ திங்க் கிட்ஸ் பூல் தனியாக இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் இட்ஸ் ஓகே நான் சொல்லுவேன். ஸோ செகண்ட் டைம் விசிட் பண்ண அளவுக்கு எனக்கு அந்த டைம் எனக்கு பிடிக்கல. ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நியர்பை உங்களுக்கு சீஷல் மியூசியம் அந்த மாதிரி அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் போகல, பட் ஸ்டில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஹைட்டி கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு அவங்க கொஞ்சம் ஹைட்டி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ இது ஒரு சின்ன ட்ராபேக்கை நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி ரொம்ப வாஸ்ட் ஏரியா. ஸோ அது இன்னும் பெட்டராக வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பூல் சைட் காட்டேஜ் வந்து ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக தெரிஞ்சுது. பட் அகெயின் ஏசி ப்ராப்ளம் நைட்டில் எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் எபிசோட் 1 சொல்லியிருந்த மாதிரி நைட் வந்து ஏசி வந்து கண்ட்ரோல் என்னன்னு தெரியல. நம்ம டே டைமில் நம்ம வெளில போவோம் வருவோம். நைட்டில் வந்து ரூம்லேயே இருக்கிறதுனால ரொம்ப அந்த ஏசி எஃபெக்ட் பயங்கரமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்ககிட்ட குழந்தை வேறு இருந்ததுனால நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது என் பையனுக்கு நல்லா சளி பிடிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு ஏசி இஷ்யூஸ் மட்டும் நம்ம முன்னாடியே வந்து தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டு எப்படி என்னன்னு கேட்டுட்டு தான் பெட்டராக இருக்கும். அண்டு காம்ப்ளிமெண்ட்ரி பேபி ஃபுட் இருக்குன்றது எனக்கு அந்த டைம் தெரியாது. ஸோ நான் ஒரு குக்கர் மாதிரி எடுத்துகிட்டு நான் போய் குக் பண்ணிகிட்ருந்தேன் என் பையனுக்கு. லைக் ஒரு ஸ்டீமர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ ஃபர்தராக ரெசார்ட் 1-2 ரெசார்ட் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுட்டு பேபி ஃபுட் காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காக அந்த தால் கிச்சடி அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் இங்கே கேட்டு வாங்கினது கிடையாது, பட் நான் ஃபர்தராக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.